கைஸ், வெல்கம் பேக் டு ஜெயா பாட்டிஸ் கிச்சன். இன்னைக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்க ரெசிபி பச்சை பயிறு கஞ்சி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏகாதேசியும் சனிக்கிழமையும் ஒன்றா வர்றதுனால இது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. சனிக்கிழமை உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பெருமாளுக்கு ரொம்ப உகந்த நாள். அண்ட் இன்னைக்கு ஏகாதேசி வந்ததுனால அது ரொம்ப விசேஷம். ஸோ நாங்கள் இன்னைக்கு பண்ணுற ரெசிபி முன்னாடியே சொன்ன மாதிரி பச்சை பயிறு கஞ்சி. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, என்னோட கையால் ஒரு பிடி பச்சை பயிரை அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த பச்சை பயிர் காமிச்சோம்ல, அது நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் ரெண்டு ஏலக்காய் பிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுட்டு தேவையான அளவு வெல்லம், நாங்கள் எடுத்துட்ட குவான்டிட்டியான பச்சை பயிருக்கு ஒரு சின்ன கப்பு வெல்லம் போடுறோம். இது போட்டுட்டு நல்லா வெல்லம் கரையிற வரைக்கும் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறமா இது நல்லா ஆறினதுக்கப்புறமா பால் ஊற்றி குடிக்கலாம். இது அப்புறமா லாஸ்ட்டாக எப்படி இருக்குது சொல்லி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த பச்சை பயிர் கொதிக்க வச்சுருந்தது நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா நாங்கள் அரை டம்ளர் பால் போட்டிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பால் அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது ரொம்ப ஹெல்த்தி கூட உடம்புக்கு. நீங்கள் இதை பண்ணிவிட்டு சாமிக்கு படைச்சிட்டு குடிக்கலாம். இன்றைக்கி சனிக்கிழமை ஏகாதசி சேர்ந்து வந்ததுனால நீங்கள் பெருமாள் வழிபாடு ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இந்த கஞ்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.